அநீதியான அராஜகமான ஒரு யுத்தத்தை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடுத்ததனுடைய பாதிப்பை இன்றைக்கு உலகம் முழுக்க கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்தியாவும் அனுபவித்து கொண்டு இருக்கிறது. அப்ப இந்திய அரசாங்கம் என்ன பொசிஷன் எடுக்கணும்? எங்களுடைய நாடு பாதிக்கப்படுகிறது, அப்ப இதனுடைய மூல காரணமாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் இருக்காங்க என்று விரல் நீட்டி அவர்களை குற்றம் சாட்டுவதற்கு பதிலாக யுத்தம் தொடங்குவதற்கு ஒரு சில நாட்கள் முன்பாக மோடி அவர்கள் அங்கே இஸ்ரேலுக்கு போனார். பெஞ்சமின் நேத்தன்யாகுவை கட்டி தழுவினார், கை குலுக்கினார் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால் தவறு செய்கிற குற்றம் இழைக்கிற அந்த கடுமையான குற்றவாளிகளுக்கு ஆதரவான ஒரு நிலையை இந்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம் எடுத்ததும் இன்னைக்கு மக்கள் சந்திக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனையோடு இணைந்து நிற்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். அனைவருக்கும் வணக்கம். பீப்புள்ஸ் டெமோக்ரஸி மே 4-10 வாரத்துக்கான தலையங்கத்தினுடைய தலைப்பு பொருளாதார நெருக்கடி ஆழமாகி வருகிறது, ஆனால் மோடி அரசு மக்களை திசை திருப்புகிறது. இதுதான் தலையங்கத்தினுடைய தலைப்பு. பொதுவாக இந்த காலகட்டத்தில் மக்கள் புள்ளி விவரத்தை தேடியே போக வேண்டாம், மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து அனுபவத்திலிருந்து இதை நம்ம பார்க்க முடியும். பொருளாதார நெருக்கடிங்கிறது பல்வேறு விதங்களில் நம்மை துன்பக் கேணிக்குள் ஆழ்த்தி கொண்டு இருக்கிறது. ஏற்கனவே கடுமையான விலைவாசி உயர்வு, அதே போல் வேலையின்மை, இதுக்கு மத்தியில் வேலைக்கு போனாலும் அதிக ஊதியம் இல்லை, கிடைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஊதிய விகிதம் உயர்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயமாக இருக்கிறது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய மோசமான நிலைமையை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குகிற அளவுக்கு சில டெவலப்மெண்ட்ஸ் நடக்குது. இப்போ உதாரணமாக மேற்காசிய பகுதியில் நடக்கக்கூடிய யுத்தம், அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மீது நடத்தக்கூடிய அந்த தாக்குதல், அதனுடைய விளைவாக சங்கிலி தொடராக உலக நாடுகள் மேலே அதனுடைய தாக்கம் இருக்குது. இந்தியாவும் அதனுடைய பாதிப்பை உணர்கிறது. அப்போ பெட்ரோல் வரத்து, டீசல் வரத்து பிரச்சனையாக இருக்கிறது. பெட்ரோலிய பொருட்கள் கிடைப்பது கடினமாக இருக்குது. அப்போ பொதுவாகவே நம்ம சொல்லுவோம், பெட்ரோல் டீசல் பாதிப்புங்கிறது எங்கே இடிக்கும் அப்படின்னா உணவுப் பொருட்கள் மேலே தான் இடிக்கும். அப்போ உணவுப் பொருட்கள் விலையும் இந்த காலகட்டத்தில் உயர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு அநீதியான அராஜகமான ஒரு யுத்தத்தை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடுத்ததனுடைய பாதிப்பை இன்றைக்கு உலகம் முழுக்க கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்தியாவும் அனுபவித்து கொண்டு இருக்கிறது. அப்போ இந்திய அரசாங்கம் என்ன பொசிஷன் எடுக்கணும்? எங்களுடைய நாடு பாதிக்கப்படுகிறது, அப்போ இதனுடைய மூல காரணமாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் இருக்காங்க என்று விரல் நீட்டி அவர்களை குற்றம் சாட்டுவதற்கு பதிலாக யுத்தம் தொடங்குவதற்கு ஒரு சில நாட்கள் முன்பாக மோடி அவர்கள் அங்கே இஸ்ரேலுக்கு போனார். பெஞ்சமின் நேத்தன்யாகுவை கட்டி தழுவினார், கை குலுக்கினார் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால் தவறு செய்கிற குற்றம் இழைக்கிற அந்த கடுமையான குற்றவாளிகளுக்கு ஆதரவான ஒரு நிலையை இந்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம் எடுத்ததும் இன்னைக்கு மக்கள் சந்திக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனையோடு இணைந்து நிற்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். குறிப்பாக அயல்துறை கொள்கையில் அமெரிக்காவுக்கு அடிபணிந்து சமரசம் செய்து கொண்டு இங்கு எடுக்கக்கூடிய நிலைப்பாடு அரசு தரப்பில், அகில இந்திய அளவில் அதனுடைய பாதிப்பு தான் இன்றைக்கு மக்களுடைய தலை மீது பொருளாதார நெருக்கடியாக, சுமையாக விழுந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் அரசாங்கம் ஒன்றுமே பண்ணலையா? இந்த கிரைசிஸை, இந்த நெருக்கடியை சரி செய்ய எதுவுமே பண்ணலையா அப்படின்னு கேட்டால், பெட்ரோலிய பொருட்கள் மீதான கலால் வரியை ஒரு 10 ரூபாய் அளவுக்கு மோடி அரசு குறைத்து இருக்கிறது. அது ஜுஜுபி தான், அதில் ஒன்றுமே கிடையாது. அதை குறைச்சிட்டாங்க. அந்த 10 ரூபாய் குறைவு கூட கன்சியூமர்ஸ்க்கு ஏதாவது உதவியாக இருக்குமானா இருக்காது. அது ஆயில் கம்பெனிஸ்க்கு உதவி செய்யக்கூடிய விதத்தில் தான் அந்த குறைப்புங்கிறதும் இருக்குது. ஆனால் அதே சமயம் இந்த நெருக்கடியின் பெயரால் இந்த காலகட்டத்தில் வணிக பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய எல்பிஜி சிலிண்டர் அது 993 ரூபாய் அதிகரிக்கப்பட்டது. அதே போல் வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டர் அது மார்ச் மாதமே சிலிண்டருக்கு 60 ரூபாய் என்பது உயர்த்தப்பட்டது. எப்போவுமே நம்ம பார்த்துருக்கோம், நம்முடைய சமூகத்தில் இப்படி ஒரு தட்டுப்பாடு வந்ததுன்னு சொன்னால் உடனே பதுக்குவாங்க.
அப்போ இந்த பதுக்கி வைத்து சிலிண்டர்கள், ஒரு சிலிண்டர் வந்து 3000 ரூபாய் 4000 ரூபாய் ரேஞ்சுக்கு கூட கள்ளச்சந்தையில் விற்பனை ஆகிறது அப்படிங்கிறதெல்லாம் இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இருக்கு. மோடி அரசாங்கம் வந்து எப்படியும் இதுக்கு வந்து விலையை உயர்த்தணும்னு தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, பெட்ரோல் டீசல் உட்பட பல விஷயங்கள். 5 மாநில தேர்தலுங்கிறதுனால கொஞ்சம் கையை கட்டிக்கிட்டு உட்காந்துருந்தாங்க. தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட்லாம் வந்ததுக்கு பிறகு இது எல்லா விலைகளும் உயர்ந்து கொண்டு இருப்பதை தான் நம்ம வந்து பார்க்குறோம். இதை தாண்டி எல் நினோ புயல் என்பது இந்த ஆண்டு பிற்பகுதியில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கணிக்கப்படுது. அப்போ அந்த மாதிரியான ஒரு இயற்கை பேரிடர் வந்தது என்று சொன்னால் ஏற்கனவே இருக்கிற நெருக்கடியோட இதுவும் சேர்ந்து எல்லாமே உணவுப் பொருள் தட்டுப்பாட்டுக்கு இட்டு செல்லும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கவலை நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறத இந்த தலையங்கம் சொல்லுது. இப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயம் மோடி அரசாங்கத்துக்கு தெரியாதா? இதெல்லாம் இப்படி ஒன்னோட ஒன்று சேரும்போது அது வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை, தாக்கத்தை ஏழை எளிய மக்கள் மீது சுமத்தும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனாலும் அது வந்து மக்கள் மீது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை பற்றி அவங்க கவலைப்படலை அப்படிங்கிற விஷயம்தான் இப்போ தெளிவாக வருகிறது. இதோட சேர்த்து பணவீக்கம். அதனால் ஒரு குடும்பம் வந்து பட்ஜெட் போட்டுச்சுன்னா அது வந்து எங்கேயோ போட்ட பட்ஜெட் எங்கேயோ போய் நிற்கிற அளவுக்கு தான் இந்த நிலைமைகள் இருக்கு. இன்னொரு பக்கம் வேலை கிடைக்காத ஒரு சூழல் என்பதும் அதிகரித்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு இந்த தலையங்கத்தில் நிறைய புள்ளி விவரங்கள் சொல்கிறாங்க. இப்போ உதாரணமாக லேபர் ஃபோர்ஸ் சர்வே அது வந்து மாதம் ஒரு புல்லட்டின் போடுது. இந்த வருஷம் மார்ச் மாதத்துக்கான அந்த புல்லட்டினில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 5.1% இருக்குது. நகர்ப்புறத்தில் இது வந்து 6.8% இருக்கிறது. இத்தனைக்கும் அந்த புல்லட்டினில் வந்து வாரம் வேலையின்மையோட நிலைமை என்னங்கிறத போடுறாங்க. இந்த வேலையின்மைங்கிறத இந்த விஷயத்துக்காக எப்படி வரையறை செய்கிறாங்கன்னா, எந்த வாரத்துக்கான அனாலிசிஸ் வருதோ அதுக்கு முந்தின வாரத்தில் யாராவது அந்த வாரம் முழுக்க 1 மணி நேரம் வேலை பார்த்துருந்தாலே அவங்களுக்கு வேலை கிடைச்சதுன்னு அர்த்தம். அதனால் அந்த மோசமான வரையறைக்குள்ளேயே வேலையின்மை விகிதாச்சாரம்ங்கிறது இந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது. அப்போ உண்மையான வேலையின்மைங்கிறது இதைவிட பல மடங்கு அதிகமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். எதுக்காக இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணுறாங்க, எதுக்கு இப்படி போகஸ் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, உண்மையான வேலையின்மை விவரம் வந்ததுன்னு சொன்னால் அது இந்த அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு எல்லையற்ற கோபத்தை ஏற்படுத்தும். அதிலிருந்து தப்பித்து கொள்வதற்காக இந்த புள்ளி விவர மோசடி, வரையறுப்பில் மோசடி இதெல்லாம் வந்து செய்யப்படுகிறது. இதுக்கு நடுவில் அரசாங்கம் கொடுக்குற புள்ளி விவரத்தை வச்சு தான் நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் அசிம் பிரேம்ஜி பல்கலைக்கழகம் அவங்க வந்து இதை விட பயங்கரமான ஒரு ஃபிகர் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து 15லிருந்து 25 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள், இளம்பெண்கள் மத்தியில் வேலையின்மை அப்படிங்கிறது 40% இருக்குது. 25லிருந்து 29 வயதுக்கு உட்பட்டவர்கள் மத்தியில் 20% வேலையின்மை இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் இந்தியாவில் பெருமையாக நம்ம என்ன சொல்கிறோம், இளைஞர்களுடைய எண்ணிக்கை பாப்புலேஷனில் அது மிக அதிகமாக இருக்குன்னு. அப்போ இளைஞர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதுங்கிறது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நாட்டின் வளர்ச்சிக்கு சாதகமாக பயன்படுத்த மோடி அரசு தவறி இருக்கிறது. இவ்வளவு இளைஞர்கள் மத்தியில் இவ்வளவு அதிகமான வேலையின்மை என்பது இந்த பாப்புலேஷனில் இளைஞர்களுடைய விகிதாச்சாரம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த விஷயத்தை காணாமல் ஆக்கிடுது. அது இந்தியாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதே போல் வருமானம் எவ்வளவு குறைவாக இருக்கிறது, ஏர்னிங்ஸ் அல்லது இன்கம். அப்போ அதற்கான ஏராளமான விவரங்கள் இதில் வந்து 2025க்கான ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் PLFS அப்படிங்கிற அமைப்பு வெளியிட்டிருக்கு. அதில் வந்து ஒர்க் ஃபோர்ஸ் மத்தியில் ஒரு 23.6%, 25% கூட வைங்க, கால்வாசி அவங்களுக்கு தான் வந்து ரெகுலர் வேஜு கிடைக்குது. கிட்டத்தட்ட 56.2% வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படிங்கிற அடிப்படையில் வைக்கப்படுறாங்க. இதில் வந்து விவசாய தொழிலாளிகள் வந்து இந்த செல்ஃப் எம்ப்ளாய்டில் வராங்க. நம்மளாம் சுயதொழில் அப்படின்னா வேற ஒரு அர்த்தத்தில் தான் பார்ப்போம். ஆனால் இதில் விவசாய கூலி தொழிலாளிகளும் இதுக்குள்ளே தான் வர்றாங்க. அப்புறம் இன்னொரு பெரும்பகுதி வந்து கேஷுவல் தொழிலாளிகளாக இருக்கிறார்கள். இப்போ இந்த மூணையும் நீங்கள் சேர்த்தா கிட்டத்தட்ட 64% உழைப்பாளிகள்
இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குறைந்தபட்ச சட்டக்கூலியை விட குறைவாகத்தான் அவர்களுக்கு கூலி கிடைக்கிறது, வருமானம் என்பது கிடைக்கிறது. இது சம்பந்தமாக நிறைய விவரங்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. மொத்தத்தில் இந்த தலையங்கம் சொல்லக்கூடிய பல விஷயங்களுக்கு ஆதாரமாகத்தான் இந்த புள்ளி விவரங்கள்லாம் இருக்கு. அப்போ இந்திய உழைப்பாளி மக்கள் ஒரு பக்கம் இந்த மாதிரி புயல்ல சிக்கின ஆட்கள் மாதிரி தடுமாறி கொண்டு இருக்கும்போது, இதே நாட்டில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் உலகம் அது வந்து கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருக்கு. சூப்பர் ப்ராஃபிட்ல அவங்க வந்து போய்கிட்டு இருக்காங்க. பில்லியனர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு இருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் மோடி அரசு அவர்களுக்கு விட்டு கொடுக்கிற விஷயங்கள். அது வந்து டாக்ஸ் கட்டாக இருக்கலாம், அல்லது இன்சென்டிவ்ங்கிற விஷயமா இருக்கலாம், அல்லது அவங்க வாங்கி வச்சிருக்கிற கோடிக்கணக்கான கடனை ரத்து செய்வது அப்படிங்கிற விஷயமாக இருக்கலாம். இதுவும் மோடி அரசு கொள்கையின் ஒரு பகுதியாகத்தான் கார்ப்பரேட் உலகம் வந்து மிக வேகமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதும் இதோட நம்ம சேர்த்து பார்க்க வேண்டி இருக்கும். அதனால சாதாரண மக்களுடைய வலியும் வேதனையும் துன்பமும் துயரமும் இந்த அரசாங்கத்துக்கு தெரியாம இல்லை, தெரிஞ்சாலும் அதை பற்றி அவங்க கவலைப்படலை அப்படிங்கிறது தான் தெளிவாக முன்னுக்கு வருகிற விஷயம். அதனால அவங்க பின்பற்றக்கூடிய கார்ப்பரேட் ஆதரவு பொருளாதார கொள்கைகள் சூப்பர் பணக்காரர்களை வளர்த்து விடுகிறது, மற்றவர்களை இன்னும் இன்னும் வறுமை என்கிற படுகுழிக்குள் தள்ளுகிறது. அதனால இது வந்து இப்படியே போனா தாங்காது, இது உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அப்போ மக்களுடைய சாதி மதம் கடந்த அந்த வலுவான ஒற்றுமை, நாங்கள் மனிதர்கள், நாங்கள் உழைப்பாளிகள்ங்கிற அடிப்படையில் இந்த நாட்டை உருவாக்குகிற வலிமை படைத்தவர்கள், வல்லமை படைத்தவர்கள். அப்போ எங்கள் ஷேர் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற முறையில் அதற்கு நேரெதிராக நடக்கக்கூடிய மோடி அரசனுடைய பொருளாதார பாதை, கொள்கைகள் உட்பட அனைத்தையும் எதிர்ப்பதற்கு நாம் தயாராகி கொள்ள வேண்டும். வரக்கூடிய காலம் இதே ரேஞ்சில் போச்சுன்னு சொன்னால் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்க வேண்டி இருக்கும் என்பதுதான் தலையங்கம் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லுகிறது.